ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரோ ஆப்பில் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி மெத்தடில் போட்டிருக்கீங்கன்னு வைங்களேன். அந்த மந்த்லி எஸ்ஐபியை கேன்சல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஹோமில் ஸ்டாக்ஸில் இருப்பீங்க, மியூச்சுவல் ஃபண்ட் பேஜ் போயிருங்க. போயிட்டு டேரெக்டாக எஸ்ஐபி அப்படிங்கிற 3வது ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன எஸ்ஐபி வச்சுருக்கீங்களோ அது வந்துடும். அதை டேப் பண்ணுங்க. டேப் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜ் வரும். இந்த பேஜில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதில் ஸ்டெப்பப் ஆட் பண்ணணுன்னாலும் மேலே ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணணும், இல்லை டேட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா? இன்னொன்று என்னென்னா, அடுத்த பேமெண்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்கமிங் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 1 January 25. இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஸ்கிப் இருக்குது. ஸ்கிப் கொடுத்துட்டு ஆர் யூ ஷேர் வாண்ட் டு ஸ்கிப் தி 1 January 25 இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னு கேட்குது. எஸ் ஸ்கிப்புன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த மாதம் நீங்கள் கட்ட தேவையில்லை. ஏன்னா உங்கள்கிட்ட பணம் இல்லை, பேமெண்ட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை எஸ்ஐபி கேன்சல் பண்ணணும் மொத்தமாகவே அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா கேன்சல் எஸ்ஐபி இருக்கும் ரைட் சைட் டாப்பில். கேன்சல் எஸ்ஐபி கொடுத்துட்டு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? என்ன ரீசன் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும். பணத்தை எடுக்கணுமா, இல்லை ரிட்டர்ன்ஸ் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ரீசன் இருக்குது, இல்லை எஸ்ஐபி அமௌண்ட் இல்லை டேட்டை சேஞ்ச் பண்ணணும், இல்லை அந்த கோல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு கோலுக்காக போட்டிருப்பீங்க, அந்த கோல் முடிஞ்சிருச்சு. அதர் ரீசன் டு கேன்சல்னு இருக்குது. ஸோ கேன்சல் எஸ்ஐபி கொடுத்தீங்க அப்படின்னா கேன்சல் ஆகிரும். ஓகேவா? என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இனிமேல் மந்த்லி பேமெண்ட் கட்ட மாட்டீங்க. பட் இதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் நீங்கள் ஒரு அமௌண்ட் போட்டிருப்பீங்க இல்லையா, அதுக்கான ரிட்டர்ன் கண்டினியூஸாக இதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மெசேஜ் இருக்குது. ஓகே அப்படின்னா கேன்சல் எஸ்ஐபி கொடுத்துருங்க, கேன்சல் ஆகிரும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு எஸ்ஐபி ரெக்வஸ்ட் வராது. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 50,000 போட்டிருக்கீங்கன்னா அந்த 50,000க்கு என்ன ரிட்டர்ன் வரணுமோ அது வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வித்ராவல் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பணம் ஏதாவது எஸ்ஐபியில் எடுக்கணும் அப்படின்னா எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.